என்னுடைய அப்பா, அம்மா வந்து என்னைய படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு கனவு, பையன் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு எங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து எல்கேஜிலேருந்தே என்னை வந்து கடைசி வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே படிக்க வச்சாங்க. கண்டிப்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும்னு. அவங்களுக்கு அந்த நேரத்தில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும், அப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எங்க அப்பா கூட வேலை பார்த்த சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸோட பையன், பொண்ணு மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் படிப்பாங்க. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க அப்பா கூட வேலை பார்க்குற கூட இருக்கக்கூடிய ஊழியர்களே பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல், இல்ல கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. எங்க அப்பா ஏதோ வந்து அ இது பண்ணி படிக்க வச்சாங்க. அதுலயும் பல பேர்லாம் எங்க அப்பாட்ட கேட்டுருக்காங்க. "நீ ஒரு ஒர்க்கர் தானே, எதுக்கு தேவையில்லாம பையன வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் படிக்க வைக்கிற? அது தேவையில்லாத வேலை தானே. உன் உன் தகுதிக்கு என்னவோ இந்த மாரிலாம் பார்த்துக்க." அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விஸ்காம் சேரும்போதே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப நக்கல் பண்றது. அ எங்க அப்பாவே நக்கல் பண்றது. இது மாரி, "விஸ்காம்லாம் படிக்க வைக்கிறியே, அதுக்கு ஏதாவது வேலைக்கு போனா சான்று இருக்கா? எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு படிக்க வைக்கிறியே" அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டவங்கலாம் இருக்காங்க. "நீ வெறும் ஒர்க்கர் மில்ல. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ படிச்சு உன் வேலைய அவனுக்கு வாங்கி குடுத்துருக்கலாம். உன் வேலைய வாங்கி குடுத்தா அவன் ஒரு ஒர்க்கராவே இருந்திருக்கலாம். இல்ல ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கான்னா, ஒரு சூப்பர்வைசர் ஆயிருக்கலாம். அத விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறியே" அப்படின்னு சொல்லி என்கிட்ட நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட கேட்டாரு. "என்னப்பா காலேஜ் போறியாமே, வேலை கிடைச்சிருமா? இன்ஜினியரிங் படிச்சவங்களே வேலை இல்லாம இருக்காங்க. நீ எல்லாம் வேலை கிடைச்சு என்ன பண்றதோ?" அப்படின்னு சொல்லி என் காதுபடயே சில பேர்லாம் வந்து, "உங்க அப்பாவுக்கு வந்து காசு எங்க போடுன்னு தெரியல. அதான் பையன் ஒரு பையன் இருக்கான்னு அவன்கிட்ட போட்டாங்க." இந்த மாரிலாம் வந்து படிக்கும்போதே வேலை கிடைச்சிருமான்னு கேட்கறது. நீ படிச்சு முடிச்சு சும்மா இருந்தா கேட்கறது கரெக்ட். இவ்வளோ ஏன் படிச்சு முடிச்சு வேலைக்கு காலேஜ் முடிச்ச 1 வாரத்துல ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப கூட சில பேர் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து, "இவன் உண்மையிலேயே வேலைக்கு தான் போறானான்னு செக் பண்ணு. இவன் திருநெல்வேலில இருக்கும்போதே காலேஜ்ல இருக்கும்போது சும்மா ஊர் சுத்துவான். இவன் சென்னைக்கு போயிட்டாங்க. அங்க யாரையாவது சும்மா ஊர் சுத்துறானா? ரூவாய் எதுவும் எடுத்துட்டு போயிட்டானா பாரு." இப்படிலாம் கேட்டுருக்காங்க. "உன்ட்ட எவ்வளோ வாங்கிட்டு போனான்? நான் 50,000 60,000 வாங்கிட்டு போயிருந்தா பாரு 2 மாசம் 4 மாசம் ஊர் சுத்துவான். சுத்திட்டு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருவான் பாரேன்." இப்படிலாம் வந்து சொன்னாங்க. "போய் சென்னைக்கு போய் கிராஸ் செக் பண்ணிக்க. கம்பெனி தானான்னு செக் பண்ணு." இந்த மாரிலாம் சொன்னாங்க.